என்னடா இந்த வருஷம் இப்படி ஆகி போச்சு. மாந்தோப்பில் நின்றிருந்தேன் ஒரு மாம்பழம் வேண்டுமெண்டா. வர்றான் கம்பன் பேரன். என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? கவிஞர் கண்ணதாசனுக்கு எனக்கும் எவ்வளவு நெருக்கம் தெரியுமா? என்னடா மாம்பழம் வாங்கிட்டு வந்தேனே. யாருக்கு? உங்களுக்கு தானே. இப்ப வேணாப்பா, இந்த பழத்தால பரமசூர குடும்பம் பிரிஞ்சிச்சு. எனக்கு இந்த பழம் வேணாம். அண்ணே என்னடா அடிச்சு பேசுற? இல்லண்ணே, இந்த பழத்தை எதுல என்ன செய்யறது? மைதாவில செஞ்சது வெளியில வச்சிடாத, கரைஞ்சிரும். வீட்டுக்குள்ள கொண்டு போய். இதைத்தானே நான் ஊருக்குள்ள சொல்றேன். என்ன அடிக்க வராங்கண்ணே. உன்னை அடிக்கிறது மட்டும் தப்பில்லவனே. உன்னை உரிச்சு உப்பு கண்டம் போட்டு ஊர் ஊரா வித்து வரணும். நானே இந்த வருஷம் பொழப்பு போச்சேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீ வேற என்னென்ன பொழப்பு போச்சுன்னு சொல்றீங்க? நீங்க ஊரை ஏமாத்தி உலையில போடுறாளாச்சே. பேசிருக்கு எகத்தாலாம் இல்லண்ணே, கொஞ்சம் விவரமா சொல்லுங்கண்ணே. ஏன்டா எப்பயுமே தேர்தலுக்கு கட்சியில என்கிட்ட பணம் கொடுப்பாங்க. கிராமங்கள் கொடுத்துவான்னு ஒரு 5-6 கிராமங்கள் எனக்கு ஒதுக்கிடுவாங்க. சொந்த பந்தங்கள், அந்த ஊர் மக்கள் கொடுக்க சொல்லு. நான் ஊருக்கு 10 பேர், ஒரு 50 பேர், சில ஊருக்கு 100 பேர் கொடுத்துட்டு மீதி காசெல்லாம் நான் போட்டுருவேன். மீதி காசு எடுத்துக்குவீங்க? ஆமா. இந்த வருஷம் என்னன்னா, அவன் உன் அக்கௌண்ட்ல போட்டுறேன், உன் ஜிபிஐல போட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்சி என்னன்னா அக்கௌண்ட்ல போட்டுருச்சு. இப்படி பண்ணா எங்களை மாரி இடத்தரக்காரன் நாங்க என்னடா பண்றது? இந்த தேர்தல் நேரத்துல தான்டா நான் லட்சக்கணக்கை பார்ப்பேன். உள்ளாட்சி எலெக்ஷனுக்கு உங்கள்கிட்ட தான் கொடுப்பாங்களா? ஏய், உள்ளாட்சி எலெக்ஷன் தாண்டா டெக்னிக்கே. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் நிற்கும். எதிர்பார்க்கிறதே ஒரு ஆள் தான் நிற்கும். இவங்க சொந்த பந்தம், அவங்க சொந்த பந்தம், இவங்க நண்பர், அவங்க நண்பர் எல்லாம் கலந்துருப்பாங்க ஊருக்குள்ள. இதுல யாருக்கு ஓட்டு காசு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது, யாருக்கு கொடுத்தா போடுவாங்க, யாருக்கு கொடுத்தா போட மாட்டாங்க, யாருக்கு கொடுத்தா அடுத்தவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவன் போய் அங்கே சொல்லி அவன் இங்கே சொல்லி பிரச்சனை ஆகி போயிரும்ல. இது மாரி டெக்னிக்கா கொடுக்கறது தான் உள்ளாட்சி எலெக்ஷன். என்ன திமுறா புளிக்குதுண்ணே. டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த புளிக்கும்டா, புளிக்கும். அதை விடுங்கண்ணே, மேல சொல்லுங்கண்ணே. மேல என்ன சொல்றது? 5 வருஷத்துக்கு 3 எலெக்ஷன் தான். 3 எலெக்ஷன்? ஆமா. இட தேர்தல் எதுவும் வந்தாதான், நம்ம பக்கம் அது இல்ல. இந்த நேரத்துல சம்பாரிச்சாதான். என்ன பண்றது? அண்ணா அதை விடுங்கண்ணே, போய் உழைச்சு சாப்பிடுங்கண்ணே. அதை விட்டுட்டு ஏய், உழைச்சு சாப்பிடுறது எங்க பரம்பரைக்கே தெரியாது. உழைச்சு சாப்பிடுறத பத்தி நீ சொல்லியா? ஆமா, எங்க வாங்கின? கடையில் என்ன? ஏய், நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லு. ஆமா இல்ல உண்மைங்கிறத தவிர்த்து வேற எதுவும் சொல்லக்கூடாது. வாங்க, எங்க வாங்கின? ஆமா இல்ல உண்மை. நான் என்ன சொன்ன, நீ என்ன சொல்ற? நீங்க தானே சொன்னீங்க ஆமா இல்ல உண்மை. இது கூட தெரியாம சோலி முடிச்சு.